சரி, இப்ப தாவேகா செய்யக்கூடிய தவறுகள், அவங்க செய்யக்கூடிய குற்றங்களுக்கு திமுக நடவடிக்கை சட்டபூர்வமா எடுக்க தயங்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, இந்த எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. கரூர் சம்பவத்திலே கூட எஃப்ஐஆர் போடுறதே கூட நீண்ட காலதாமத்துக்கு பிறகு செயல்பட்டது. ரெண்டாவது மறுநாளே போட்டாங்க. புசி ஆனந்த் அவர் மேல் எடுக்கப்படக்கூடிய மறுநாளே நடவடிக்கைகள் FIR அப்படிங்கிறதும் ஆதவர்ஜுனா அந்த அளவுக்கு அதாவது முதலமைச்சரையே பேசுகிறார், உரிமையில பேசுறார் அப்படின்றப்போ ஆதவர்ஜுனா மேல எந்த நடவடிக்கையும் தனிப்பட்ட முறையில எடுக்கல, ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணல அப்படின்ற குற்றச்சாட்டுக்குள்ள இருக்குல்ல? யாதவர்ஜுனா நம்மள எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. இல்ல, அங்க பேசுனதுக்கு அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு மாநாட்டுல அவர் பேசுனதுக்காக அவர் பதிவுப்பட்ட வழக்கு அப்படின்ற மாதிரி இல்லை. மாநாட்டுல என்ன பேசினாரு? ஒன்றும் பெருசா பேசலையே. உரிமையிலேயே பேசினாரேங்க சார். ஒருமையில பேசினா வழக்கு போட்டணுமா? அப்படி போட்டா டிஎம்கேல பாதி பேர் ஜெயில இருப்பாங்க. அவதூறு பேசினாதான் வழக்கு. ஒருமையில் கவர்னரை கூட இவர் முதலமைச்சர் பேசினாரு, இவன் கூட பேசினாரு, அதெல்லாம் வழக்கு போட்டுட்டாங்களா? அதெல்லாம் கணக்கு இல்லை. அவர் இப்போ இவங்க பேசினதுக்கெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்க. கைது நடவடிக்கையெல்லாம் நீங்க அதை எப்படி எதிர்பார்ப்பீங்க? அது தப்புங்க. அவதூறு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல கைது நடவடிக்கைலாம் வராது, வழக்கு தான் நடக்கும். இவங்க கைது பண்ணிட்டதுனால நீங்க கைதுன்றத வழக்கு போட்டால கைது பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படி கிடையாது. வழக்கு போட்டு சம்மன் கொடுத்து கூப்பிட்டு விளக்கம் கேட்பாங்க. விளக்கத்தை எழுதி வாங்கிட்டு அப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி வழக்கு போகும். வழக்குடைய முடிவுல தான் இதாகும். எல்லா குற்றங்களும் கைது செய்யப்படும் குற்றங்கள் அல்ல. வழக்கு போடலாம்.